அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் உள்ள நாட்டுக்கோழியை அப்பா போயிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டிலே கட் பண்ணுவோம். டைம் இல்லாதனால அப்பா போய் கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா விறகடுப்பில் நல்லா கோலம்லாம் போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க. பற்ற வச்சு சட்டியை வச்சு சட்டி காஞ்சதுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றுனாங்க. நல்லெண்ணெய் ஒரு 4-5 கரண்டி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு போட்டாங்க. சோம்பு லைட்டாக வெடித்ததுமே பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை வதங்க விட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லைட்டாக வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில் 1-2 அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. இது வதங்கினதும் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. அது கூட ஆச்சி சிக்கன் மசாலா பவுடர் நாங்கள் இன்றைக்கி சேர்த்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா நல்லெண்ணெயில் வெந்ததுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கூட மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. அது கூட கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்தும் நல்லா வதக்கி விட்டாங்க. மசாலா, தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததும் மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தட்டு போட்டு மூடி அடுப்பை நல்லா எரிய விட்டு நல்லா நாட்டுக்கோழியை வேக வச்சுக்கிட்டாங்க. அப்பப்போ தட்டை எடுத்து விட்டு கோழியை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டாங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்ததுமே அதுக்கு ஒரு மசாலா கரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க. சீரகப்பொடி, சோம்பு பொடி, மல்லிப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டு அந்த மசாலா கரைசலை எடுத்து குழம்புல அப்படியே ஊற்றிட்டாங்க. குழம்பு நல்லா கொதித்து வெந்ததும் அது கூட தேங்காய், நிலக்கடலை பருப்பு சேர்த்து அடித்த விழுதை அது கூட சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டாங்க. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு நாட்டுக்கோழி ரசம்.